எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க இங்கு யாவரும். உடலை காத்திடும் மனதை அறிந்திடும் யோகக்கலை உணர்க மானுடம். வேதம் அறிவே என்போம் வேதாத்திரி வழியில் உயர்வோம். வேதம் அறிவே என்போம் வேதாத்திரி வழியில் உயர்வோம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க இங்கு யாவரும். உடலை காத்திடும் மனதை அறிந்திடும் யோகக்கலை உணர்க மானுடம். ஆயிரம் விந்தைகள் இயற்கை அமைத்தது இங்கே. ஒவ்வொன்றும் அறிவியல் சந்தங்கள் உணர்ந்தால் இனிக்கும் வாழ்வே. மேனியில் பல்வகை சூட்சுமம் மனவள கலையே சூத்திரம். உலகினர் இதனை உணர்க யோக வழி மகிழ்வை பெருக. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க இங்கு யாவரும். உடலை காத்திடும் மனதை அறிந்திடும் யோகக்கலை உணர்க மானுடம். வேதம் அறிவே என்போம் வேதாத்திரி வழியில் உயர்வோம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க இங்கு யாவரும். உடலை காத்திடும் மனதை அறிந்திடும் யோகக்கலை உணர்க மானுடம். காயமே பொய் என சொன்னது மாயையை மறந்திடத்தானே. வாழ்வதின் உண்மை அறிந்திட உடல் மனம் காக்கணும் நாமே. மோன வழி இறை நிலை தருமே மனவள கலை துணை வருமே. மானிடர் இதனை உணர்க மகரிஷியின் மாண்பை பெறுக. உலக சமுதாய சேவா சங்கம் உலகினர் உய்த்திட சேவை தொடரும். உலக சமுதாய சேவா சங்கம் உலகினர் உய்திட சேவை தொடரும். ஆசனம் ஓர் அறிமுகம்.
இந்திய கலைகளில் யோகக்கலை பழம்பெரும் கலையாக போற்றப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இக்கலைக்கு எழுத்து வடிவம் கொடுத்து யோக சூத்திரம் அமைத்து உயிரூட்டி நிலை பெறச் செய்தவர் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பதஞ்சலி முனிவராவார். எனவே அவர் யோகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். யோகக்கலையும் பதஞ்சலி யோகம் என அழைக்கப்படுகிறது. யோகா என்ற வடமொழி சொல்லுக்கு இணைத்தல், ஒன்று சேர்த்தல் என்று பொருள்படும். உடலோடு உயிர் இணைந்து நிற்க வேண்டும். உயிரோடு மனம் ஒன்றுபட வேண்டும். மனத்தை இறைநிலையோடு இணைப்பதே யோகம் என்பது அறிஞர்களின் விளக்கமாகும். இறைநிலை தெளிவில் இருந்து கொண்டு இறை நியதிகளை உணர்ந்து அவற்றிற்கு முரண்படாது அவற்றை மதித்து அவற்றிற்கு இசைவாக வாழ்தலே யோகம் என்பது சிறப்பு விளக்கமாகும். யோகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆசன பயிற்சிகள் உதவுகின்றன. யோக கலையை 8 பிரிவுகளாக பதஞ்சலி முனிவர் வகுத்தார். அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி எனப்படுகிறது. அதில் 3வது அங்கமே உடலை சரி செய்யும் யோகாசனம். இது தியானம் செய்ய உடலை தயார் செய்வதுடன் நோய் அணுகாமல் காக்கிறது. இக்குறுந்தகட்டில் எல்லா வயதினரும் எளிதில் செய்யும் ஆசனம் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆசனங்கள் உடலை இறுக்கமின்றி வைக்க உதவுகின்றன. மேலும் இந்த ஆசனங்களை செய்துவிட்டு தியானம் செய்யும் பொழுது மனம் எளிதில் ஓர்மைப்படும்.
சூரிய நமஸ்காரம். எல்லா உயிர்களுக்கும் சூரியனே ஆதாரமாக இருக்கின்றது. யோகாசனத்தில் முறைப்படுத்தப்பட்டுள்ள சூரிய நமஸ்கார பயிற்சிகளை மேற்கொண்டால் பல்வேறு பலன்களை பெறலாம். சூரிய நமஸ்காரம் காலை மாலை பொழுதுகளில் செய்யலாம். சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகள். நிலை 1, பிராணாமாசனம். விரிப்பின் மீது கிழக்கு திசை நோக்கி கைகளை கூப்பி வணக்கம் முத்திரையுடன் கால்கள் இரண்டையும் சேர்த்து இயல்பான மூச்சுடன் நிற்க வேண்டும். நிலை 2, ஹஸ்த உட்டானாசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் தூக்கி உடல் பகுதியை முட்டி மடங்காமல் பின்னோக்கி வளைக்க வேண்டும். நிலை 3, பாதஹஸ்தாசனம். மூச்சை விட்டுக்கொண்டே கால்களை மடக்காமல் முன்புறமாக குனிந்து கைகளை பாதங்களின் பக்கவாட்டில் தரையில் வைத்துக் கொள்ளவும். நெற்றி முழங்காலை தொட முயற்சி செய்ய வேண்டும். நிலை 4, அஸ்வ சஞ்சலான ஆசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே வலக்காலை எடுத்து பின்னால் தள்ளி வைக்கவும். இடக்காலை 2 கைகளுக்கு இடையில் வைத்து முகம் நேராக பார்க்க வேண்டும். நிலை 5, துவிபாத அஸ்வ சஞ்சலான ஆசனம். இடக்காலை பின்னால் எடுத்துச் சென்று 2 கால்களையும் சேர்த்து வைக்கவும். உடல் தரையில் படாமல் தலையிலிருந்து கால் வரை நேர்கோட்டில் இருக்க வேண்டும். மூச்சு கும்பக நிலையில் இருக்க வேண்டும். நிலை 6, அஷ்டாங்க நமஸ்காரம். மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை நகர்த்தாமல் உடலை முன்புறம் எடுத்துச் சென்று நெற்றி, முழங்கால், மார்பு ஆகியவை மட்டும் தரையில் படும்படி செய்யவும். புட்டங்களை மேலே உயர்த்தி நிறுத்தவும். 2 உள்ளங்கைகள், 2 பாதங்கள், 2 முழங்கால் மூட்டுகள் மற்றும் நெற்றி, மார்பு ஆகிய 8 பகுதிகள் தரையில் பட வேண்டும். நிலை 7, புஜங்காசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே தலையையும் மார்பு பகுதியையும் மேலே தூக்க வேண்டும். அடிவயிற்று பகுதி தரையில் இருக்க வேண்டும். நிலை 8, அதமுக்த சாவாசனம். மூச்சை விட்டுக்கொண்டே கைகளையும் கால்களையும் இருந்த இடத்திலிருந்து நகர்த்தாமல் இடுப்பை மேல் தூக்கி தலையை தரையை நோக்கி கொண்டு வரவும். பாதம் தரையில் பதிந்திருக்க வேண்டும். கவிழ்க்கப்பட்ட ஆங்கில எழுத்து ஏ போன்று இருக்க வேண்டும். நிலை 9, அஸ்வ சஞ்சலான ஆசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை நகர்த்தாமல் வலக்காலை முன்னோக்கி கொண்டு வந்து 2 கைகளுக்கு இடையில் வைத்துக்கொண்டு தலையை மேலே தூக்கவும். நிலை 10, பாதஹஸ்தாசனம். மூச்சை விட்டுக்கொண்டே வலக்காலையும் முன்னோக்கி கொண்டு வந்து 2 கைகளுக்கு இடையே இடக்காலையும் பக்கத்தில் வைத்து பிறகு நிற்கவும். நெற்றி முழங்காலை தொட வேண்டும். இப்பொழுது 2 கைகளும் கால்களும் இணையாக இருக்க வேண்டும். நிலை 11, ஹஸ்த உட்டானாசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை தலைக்கு மேல் தூக்கி உடலை பின்புறமாக வளைக்க வேண்டும். நிலை 12, பிராணாமாசனம். நிமிர்ந்து நின்று 2 கைகளையும் கூப்பியவாறு வணங்கிய பின் உடலை தளர்த்தி கொள்ளவும். 2ஆம் முறை செய்யும் பொழுது அஸ்வ சஞ்சலான ஆசன முறைகளில் கால்களை வலது இடது என மாற்றி செய்ய வேண்டும். காடாசனம். 2 கால்களையும் சேர்த்து வைத்துக்கொண்டு நிமிர்ந்து நிற்கவும். குதிகால்களை உயர்த்தி நின்று கொண்டு மூச்சை இழுத்துக்கொண்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் தலைக்கு மேல் உயர்த்த வேண்டும். இந்நிலையில் 5 அல்லது 6 நொடி நேரம் இருந்து பிறகு மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை பக்கவாட்டில் இறக்கிவிடவும். குதிகால்களையும் தரையில் படிய வைத்துவிடவும். தாடாசனத்தின் நன்மைகள்: நுரையீரல் நன்கு விரிவடைகிறது. மார்பு பகுதி தசைகள் வலுப்பெறுகின்றன. சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது. தொடை மற்றும் குதிகால் தசைகள் வலுப்பெறுகின்றன. உத்கடாசனம். பாதம் இரண்டும்
தரையில் நன்றாக பதியும்படி மூச்சை வெளிவிட்டபடி குத்துக்கால் வைத்து அமர வேண்டும். அமரும்போது குதம் தரையில் இருந்து அரை அடி உயரத்தில் நிலை பெற வேண்டும். வயிறு தொடையில் இணையாதபடி முதுகுத்தண்டை நிமிர்த்தி தலையை நேராக நிமிர்த்தி பார்வையை நேராக பார்த்து 2 கைகளையும் நேராக முன்பக்கம் நீட்டி இயல்பான மூச்சில் 1 to 3 நிமிடம் வரை இருந்த பின் மூச்சை இழுத்துக்கொண்டு எழுந்து நேராக நிற்கவும். தொடர்ந்து 5 முறை இவ்வாறு செய்ய வேண்டும். உத்கடாசனத்தின் நன்மைகள்: சிறுநீரகம், குதம், ஆசன பகுதி, அடிவயிற்று உறுப்புகள் பலம் பெறும், சீராக இயங்கும். கால் பகுதி வலுப்பெறும், முழங்கால் ஜவ்வு படலம் பலப்படும், இடுப்பு பகுதி உறுதி பெறும். அர்த்தகடி சக்கராசனம். முதலில் நேராக நிற்கவும். மூச்சை இழுத்தபடி இடது கையை மெதுவாக உயர்த்தி தலைக்கு இணையாக வைக்க வேண்டும். உள்ளங்கை உட்புறமாக திரும்பி இருக்க வேண்டும். மூச்சை வெளிவிட்டபடி வலப்புறமாக உடலை வளைக்கவும். 5 மூச்சு நேரம் இருந்த பின்னர் முன்னிலைக்கு வரவும். இதை போன்று வலது கைக்கும் செய்ய வேண்டும். அர்த்தகடி சக்கராசனத்தினால் ஏற்படும் நன்மைகள்: முதுகு தண்டு வளையும் தன்மை பெறுகிறது. இடுப்பு மூட்டுகள் வளையும் தன்மை பெறுகின்றன. கல்லீரல், மண்ணீரல் இயக்கம் சீராகின்றது. ஏகபாத ஆசனம். முதலில் நேராக நிற்கவும். இடக்காலை கைகளின் உதவியால் தூக்கி வலத்தொடையின் உள்புறத்தில் வைக்கவும். கால் விரல்கள் கீழ் நோக்கி இருத்தல் வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே 2 கைகளையும் தலைக்கு மேல் கூப்பிய நிலையில் வைக்கவும். பிறகு மூச்சை விடவும். அசையாமல் 5 இயல்பான மூச்சு காலம் வரை நிற்கவும். பின்னர் நிலை 1க்கு திரும்பவும். இதே போன்று வலது காலுக்கும் செய்யவும். ஏகபாத ஆசனத்தினால் ஏற்படும் நன்மைகள்: மன ஒருமைப்பாடும் திட சிந்தனையும் உண்டாகும். வாத நோய், நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் குணமாகும். திரிகோணாசனம். 2 கால்களையும் 2 அடி தூரம் இருக்குமாறு அகற்றி நிற்கவும். 2 கைகளையும் பக்கவாட்டில் மேலே உயர்த்தி தோள்களுக்கு மட்டமாக வைத்துக் கொள்ளவும். மூச்சை விட்டுக்கொண்டு இடப்பக்கம் வளைந்து இடக்கை விரல்களை இடப்பாதத்தின் வெளிப்புறத்தை தொடுமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் சில வினாடிகள் இருக்கவும். இந்நிலையில் முகமானது உயர திருப்பப்பட்டு வலது கை விரல் நுனியை பார்க்க வேண்டும். பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே உடலை நேராக நிமிர்த்தி பழைய நிலைக்கு வர வேண்டும். வலக்கை விரல் நுனியினால் வலப்பாதத்தின் வெளிப்புறத்தை தொடுமாறு வலப்புறமாக வளைய வேண்டும். வளையும் போது மூச்சை விட்டுக்கொண்டே வளைய வேண்டும். இந்நிலையில் சில வினாடிகள் இருந்து மீண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே நிமிர வேண்டும். இதேபோல் 3 to 6 தடவைகள் செய்யலாம். திரிகோணாசனத்தின் நன்மைகள்: முதுகெலும்பு நன்றாக வளைந்து செயல்படுவதால் இளமையோடு இருக்க உதவுகிறது. முதுகு தசைகள், நரம்புகள் வலுப்படுகின்றன. தொந்தி குறையும். கழுத்து தசையும் கழுத்தெலும்பும் மேன்மையடைகின்றன. அட்ரீனல் சுரப்பிகள் நன்கு தூண்டப்படுகின்றன. ஆனால் கீழ் முதுகுவலி, முழங்கால் வலி உள்ளவர்கள் திரிகோணாசனத்தை கவனமாக செய்ய வேண்டும். தண்டாசனம். 2 கால்களையும் சேர்த்து முன்னோக்கி நீட்டிக்கொள்ளவும். இடுப்பின் இருபுறமும் உள்ளங்கைகள் பூமியில் படும்படி விரல்கள் பின்னோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். கைகளும் இடுப்பும் நேராக இருக்க வேண்டும். தண்டாசனத்தின் நன்மைகள்: உட்கார்ந்து செய்யும் ஆசனங்கள் அனைத்தும் தண்டாசனத்தில் தொடங்க வேண்டும். சுகாசனம். சமமான தரையின் மீது விரிப்பினை போட்டு அமர்ந்து கொள்ளவும்.
இடக்காலை மடக்கி இடது குதிகால் பால் குறிக்கு கீழே அமையுமாறு நெருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வலக்காலை மடக்கி இடக்காலின் கெண்டைக்காலில் படியும் வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும். முழங்கால்கள், தொடை ஆகியன தரையில் படிந்திருக்க வேண்டும். முதுகு நேராக இருக்க வேண்டும். கைகளை முழங்கால் மேல் சின் முத்திரையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களை லேசாக மூடிய வகையில் வைத்துக்கொண்டு புருவ மத்தியில் தியானம் செய்யலாம். நாடி சுத்தி, பிராணாயாமம் ஆகியவற்றையும் இந்த ஆசனத்தில் அமர்ந்து செய்யலாம். சுகாசனத்தின் நன்மைகள்: வித்தாற்றல் கெட்டிப்படுகிறது, பாலுணர்வு சமன்பாடு அடைகிறது, மனம் அமைதி நிலையடைகிறது, நினைவாற்றல் ஓங்குகிறது, முகப்பொலிவு அதிகரிக்கிறது. சித்தாசனம். தண்டாசனத்தில் அமர்ந்து இடக்காலை மடித்து குதிகாலை குதத்தை ஒட்டி நெருக்கி வைத்துக் கொள்ளவும். வலது காலை மடித்து இடது காலின் மீது வைத்து வலது குதிகால் பால் குறியை ஒட்டி அமைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இடது கெண்டைக்கால் மீது வலது கெண்டைக்கால் அமைந்திருக்க வேண்டும். தொடை, முழங்கால் ஆகியவை தரையில் படியுமாறு இருக்க வேண்டும். நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி புருவ மத்தியில் நினைவை செலுத்தி தியானம் செய்யலாம். சித்தாசனத்தின் நன்மைகள்: மனம் அமைதி நிலை அடைகிறது, இறையுணர்வு மேலோங்குகிறது, வித்து சக்தி கெட்டிப்படுகிறது. பத்மாசனம். அமர்ந்த நிலையில் கால்கள் இரண்டையும் நீட்டிக்கொள்ளவும். பாதங்களுக்கு இடையே ஓரடி இடைவெளி இருக்க வேண்டும். இடக்காலை மடக்கி பாதத்தை வலத்தொடை மீதும் வலக்காலை மடக்கி பாதத்தை இடத்தொடை மீதும் வைக்கவும். இரண்டு குதிகால்களும் அடிவயிற்றை தொட்டுக்கொண்டு இருத்தல் வேண்டும். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். கண்கள் அக நோக்காக புருவ மையத்தை கவனிக்க வேண்டும். கைகள் இரண்டையும் முழங்கால் மூட்டுகளின் மீது சின்முத்திரையில் வைக்கவும். 5 இயல்பான மூச்சுவிடும் நேரம் இருந்தபின் முன்னிலைக்கு வரவும். இதே முறைகளை கால்களை மாற்றியமைத்து செய்யவும். பத்மாசனத்தின் நன்மைகள்: தியானம், பிராணாயாமம், நாடி சுத்தி போன்ற பயிற்சிகளுக்கு ஏற்ற ஆசனம். இது மன ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த ஆசனம். முதுகுத்தண்டு நேராக அமைவதால் அடிவயிறு மற்றும் உள்ளுறுப்புகளின் இயக்கம் சீர்படுகிறது. யோக முத்ரா. பத்மாசன நிலைக்கு வரவும். மூச்சை இழுத்தபடி இரு கைகளையும் முதுகுக்கு பின்னால் கொண்டு வந்து வலக்கை மணிக்கட்டை இடக்கையால் பிடிக்கவும். மூச்சை விட்டுக்கொண்டே நெற்றிப்பகுதி தரையில் தொடும்படி குனியவும். இந்த நிலையில் 5 இயல்பான மூச்சு நேரம் இருந்து பிறகு பத்மாசன நிலைக்கு வரவும். இதுபோன்று கால்களை மாற்றியமைத்து செய்யவும். யோக முத்ராவின் நன்மைகள்: பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் தீர சிறந்த ஆசனம். கல்லீரல், மண்ணீரல் சீராக இயங்க உதவுகிறது. மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துகிறது. தொந்தியை கரைக்கிறது. மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவற்றை போக்குகிறது. மூலாதார பகுதி பலம் பெறுகிறது. ஆனால் தீவிரமான முழங்கால் வலியுள்ளவர்கள் யோகமுத்ரா ஆசனத்தை தவிர்க்க வேண்டும். வஜ்ராசனம். முதலில் 2 கால்களையும் நீட்டி அமரவும். வலக்குதிகாலை மடித்து வலப்புட்டத்தின் அடியில் வைத்துக் கொள்ளவும். இடது குதிகாலை மடித்து இடது புட்டத்தின் அடியில் வைக்கவும். முழங்கால்கள் இணைந்து இருக்க வேண்டும். இரு உள்ளங்கைகளையும் முழங்கால் மீது வைத்து
5 இயல்பான மூச்சு விடவும். இதே போன்று முதலில் இடக்காலை மடக்கி செய்யவும். வஜ்ராசனத்தினால் ஏற்படும் நன்மைகள். அஜீரண தொல்லைகள், வாயு கோளாறுகளை இது தீர்க்கின்றது. தியானம், பிராணாயாமத்திற்கு இது ஏற்ற ஆசனம். தண்டுவடம் நேராக இருக்கவும், இடுப்பு, முழங்கால்கள், கணுக்கால்கள் வலுப்பெறவும் இது உதவுகிறது. ஆனால் தீவிர முழங்கால் வலி உள்ளவர்கள் இதை கவனமாக செய்ய வேண்டும். மண்டகாசனம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைவிரல்களையும் மூடிக்கொண்டு 2 கை முட்டிகளையும் கவிழ்த்து எதிரெதிரே சேர்த்து வைத்துக் கொள்ளவும். முட்டிகள் 2ஐயும் தொப்புளை ஒட்டி வைத்துக்கொண்டு மூச்சை வெளியேற்றியபடி முன்னோக்கி குனியவும். பார்வை முன்னோக்கி இருக்க வேண்டும். சிறிது நேரம் இதே நிலையில் இருக்க வேண்டும். பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே நிமிர வேண்டும். இதேபோல் 3 அல்லது 5 முறை செய்யவும். மண்டகாசனத்தின் நன்மைகள். கணையத்தை ஊக்குவிக்கிறது. இதனால் சர்க்கரை வியாதி குணமாக வாய்ப்புண்டாகிறது. வயிறு சார்ந்த நோய்கள் தீர வழியுண்டாகும். இதயம் நல்ல முறையில் செயல்படும். ஆனால் கழுத்து வலி, வாயு பிடிப்பு உள்ளவர்கள் மண்டகாசனத்தை தவிர்க்கவும். ஜானுசீராசனம். தண்டாசனத்தில் அமர்ந்து கொண்டு வலக்காலை மடக்கி குதிகால் பால் குறியை ஒட்டி இருக்கும் வகையிலும் பாதம் இடத்தொடையோடு இருக்குமாறும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். 2 கைகளாலும் இடப்பாதத்தை பிடித்துக் கொண்டு மூச்சை வெளியே விட்டபடி குனிந்து தலை முழங்கால் முட்டியின் மீது படுமாறு வைத்துக் கொள்ளவும். 5 அல்லது 10 வினாடி நேரம் இந்த நிலையில் இருந்த பின் மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை எடுத்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளவும். இதேபோல் அடுத்த காலுக்கும் செய்யவும். ஜானுசீராசனத்தின் நன்மைகள். வயிற்று தசைகள் வலுப்பெறுகின்றன. ஜீரண உறுப்புகள் மேம்படுகின்றன. இடுப்பு தசைகள் வலுப்பெறுகின்றன. ஆனால் உயர் இரத்த அழுத்தம், கழுத்து பிடிப்புள்ளவர்கள் ஜானுசீராசனத்தை தவிர்க்க வேண்டும். பச்சிமோத்தாசனம். தண்டாசனத்தில் அமரவும். கைகள் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். மூச்சை இழுத்தபடி 2 கைகளையும் பின்பக்கமாக கொண்டு வந்து நேராக தலைக்கு மேல் உயர்த்தவும். மூச்சை வெளிவிட்டபடி மெதுவாக முன்னால் குனிந்து கால் முட்டிகளை மடக்காமல் கால் பெருவிரல்களை பிடிக்கவும். பிறகு நெற்றி பகுதி முழங்கால்களை தொட முயற்சிக்க வேண்டும். இந்த நிலையில் இயல்பான 5 மூச்சு நேரம் இருந்த பிறகு நிலை 1க்கு வரவும். பச்சிமோத்தாசனத்தினால் ஏற்படும் நன்மைகள். சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை இது சரி செய்கிறது. பெண்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் அடிவயிற்று பெருக்கத்தை இது குறைக்கிறது. இடுப்பு வலி, மூல வியாதியை சரி செய்கிறது. ஒஸ்ட்ராசனம். முதலில் வஜ்ராசனத்தில் அமரவும். மண்டையிட்டு நின்று கொள்ளவும். மூச்சை இழுத்துக்கொண்டே முதுகை பின்னோக்கி வளைத்து 2 கைகளினால் கணுக்கால்களை பிடிக்கவும். இந்நிலையில் இயல்பான 5 மூச்சு நேரம் இருந்த பிறகு வஜ்ராசன நிலைக்கு வரவும். ஒஸ்ட்ராசனத்தினால் ஏற்படும் நன்மைகள். சளி, ஆஸ்துமா போன்ற நோய்கள் நீங்கும். தைராய்டு சுரப்பிகள் நன்கு வேலை செய்யும். கழுத்து, முதுகு, இடுப்பு வலிகளை இது போக்கும். ஹெர்னியா நோய் உள்ளவர்கள் ஒஸ்ட்ராசனத்தை தவிர்த்தல் வேண்டும். மகாமுத்ரா. முதலில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். கைகள் 2ஐயும் முதுகு புறம் கொண்டு சென்று இடக்கையால்
வலக்கை மணிக்கட்டில் பிடித்துக் கொள்ளவும். மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுக்கொண்டு முன்பகுதியில் குனிந்து தலை நெற்றி தரையில் படும்படி நிலைப்படுத்தவும். இந்நிலையில் இயல்பான மூச்சு 10 எண்ணிக்கையில் இருக்கவும். அதன்பின் மூச்சை இழுத்துக்கொண்டு நிமிரவும். மகா முத்ராவின் நன்மைகள்: வயிற்று உறுப்புகளும் அட்ரீனல் சுரப்பிகளும் மேன்மையடைகின்றன. பெண்களுக்கு கருப்பை இறக்கம் உண்டாகாமல் இருக்க உதவுகிறது. உணவு ஜீரணத்தை மேம்படுத்துகிறது. ஆனால் கழுத்து வலி, இடுப்பில் வாயு பிடிப்புள்ளவர்கள் மகா முத்ராவை தவிர்க்க வேண்டும். வக்கராசனம். முதலில் தண்டாசனத்தில் அமரவும். இடக்காலை மடித்து பாதம் வலது முழங்கால்களை தொடும்படி வைக்கவும். மூச்சை இழுத்தபடி வலக்கையை இடது முழங்காலுக்கு மேல் கொண்டு வந்து இடக்கணுக்காலை பிடிக்க வேண்டும். இடக்கை முதுகின் பின்புறம் தரையில் இருக்க வேண்டும். மூச்சை வெளியிட்டபடி உடலை இடப்புறம் திருப்பி பின்னோக்கி பார்க்கவும். இயல்பான 5 மூச்சுக்கு பின் முதல் நிலைக்கு வரவும். இதுபோன்று வலப்பக்கமும் செய்ய வேண்டும். வக்கராசனத்தின் நன்மைகள்: சர்க்கரை நோய் கட்டுப்படும். சிறுநீரக நோய்களுக்கு இது சிறந்த ஆசனம். மலச்சிக்கல், அஜீரணம் நீங்கும். முதுகுவலி, இடுப்பு வலி நீங்கும். ஆனால் ஹெர்னியா நோயுள்ளவர்கள் வக்கராசனத்தை தவிர்க்க வேண்டும். கோமுகாசனம். தண்டாசனத்தில் அமர்ந்து இடக்காலை மடக்கி குதிகாலை ஆசனத்தில் அருகில் வைக்கவும். வடக்காலை மடக்கி இடக்கால் முட்டியின் மேல் ஒன்றை ஒன்றை தொடுமாறு வைக்கவும். வலக்கையை மேல்புறம் தூக்கி முதுகுப்புறமாக மடக்கி வைத்துக்கொண்டு இடக்கையை முதுகுப்புறம் கீழ்நோக்கி மடக்கி 2 கைகளின் விரல்களையும் மடக்கி பற்றிக் கொள்ள வேண்டும். கழுத்து மற்றும் முதுகு நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருபுறம் இதை 1 நிமிடம் செய்யவும். இதே போன்று மற்றொரு புறமும் செய்யவும். கோமுகாசனத்தினால் ஏற்படும் நன்மைகள்: இது வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளுக்கு நன்மை செய்யும். கால்களில் ஏற்படும் பிடிப்புகளை நீக்கும். நெஞ்சு பகுதி நன்கு விரிவடைந்து மூச்சு காற்று ஓட்டம் நன்கு நடைபெறும். தோள் மூட்டு வலி நீங்கி நல்ல முறையில் செயல்படும். உத்தான பாதாசனம். முதலில் மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்தபடியே 2 பாதங்களையும் சேர்த்து தரைக்கு மேலே ஓரடி உயரத்தில் தூக்கி நிறுத்தவும். 5 இயல்பான மூச்சுகள் விட்ட பின்பு மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக 2 பாதங்களையும் இறக்கி தரையில் வைக்க வேண்டும். உத்தான பாதாசனத்தின் நன்மைகள்: வயிற்று பகுதி வலுப்பெறுகிறது. பெண்களுக்கு பிரசவம் முடிந்ததும் வயிறு சுருங்க இது உதவுகிறது. தொடைப்பகுதியில் உள்ள அதிக தசைகளை இது குறைக்கிறது. ஆனால் முள்ளெலும்பு நகர்ந்தவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். நவாசனம். முதலில் மல்லாந்து படுத்துக் கொள்ளவும். கால்கள் 2ஐயும் மூச்சை இழுத்தபடி முட்டி மடங்காமல் தரையிலிருந்து 45 டிகிரி உயர்த்தவும். புட்டம் மட்டும் தரையில் இருக்குமாறு அமைத்துக்கொண்டு தலை, மார்பு, கை, முதுகு பகுதிகளை உயர்த்தவும். கைகள் 2ம் முட்டிக்கு மேல் இணையாக இருக்க வேண்டும். 5 இயல்பான மூச்சுகள் விட்ட பின்பு முன்பு இருந்த நிலைக்கு வரவும். நவாசனத்தின் நன்மைகள்: அஜீரண கோளாறு நீங்கும். தொப்பை குறையும். பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கு இப்பயிற்சி பயன்படுகிறது. ஆனால் முள்ளெலும்பு நகர்ந்தவர்கள் நவாசனத்தை தவிர்க்க வேண்டும். சர்வாங்காசனம். மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்தபடி 2 கால்களையும் ஒன்று சேர்த்து
90 டிகிரி மேலே தூக்கவும். முதுகையும் பிட்டத்தையும் உயர்த்தி கால்களை தலைக்கு மேலே உயர்த்தவும். இரு முழங்கைகளையும் தரையில் ஊன்றி உள்ளங்கைகளால் இடுப்பை பிடித்து உடம்பும் கால்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்படி செய்யவும். கண்கள் கால் பெருவிரலை பார்க்க வேண்டும். இந்த நிலையில் 5 மூச்சு விடும் நேரம் இருந்து இயல்பு நிலைக்கு வரவும். சர்வாங்காசனத்தின் நன்மைகள். தலைப்பகுதிக்கு அதிக ரத்தம் பாய்கிறது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். மன ஒருமைப்பாடு உண்டாகும். தைராய்டு சுரப்பி சீராக இயங்கும். இரத்த நாளங்கள் சுத்தமடையும். ஆனால் கழுத்து பிடிப்பு உள்ளவர்கள், முள்ளெலும்பு நகர்ந்தவர்கள் சர்வாங்காசனத்தை தவிர்க்க வேண்டும். மச்சாசனம். முதலில் பத்மாசன நிலையில் மல்லாந்து படுத்துக் கொள்ளவும். காதிற்கு பக்கத்தில் 2 உள்ளங்கைகளையும் தரையில் பதித்து கழுத்து, மார்பு இவற்றை உயர்த்தி முதுகை வளைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து தலையை பின்பக்கம் வளைத்து உச்சந்தலையை தரையில் பதிய வைக்கவும். கைகளால் 2 கால் பெருவிரல்களை பிடித்துக்கொண்டு மூச்சை வெளியே விட வேண்டும். 5 மூச்சுகள் விட்ட பின்பு முன்னிலைக்கு வரவும். மச்சாசனத்தினால் ஏற்படும் நன்மைகள். கழுத்து வலிக்கு இது சிறந்த ஆசனம். குரல் வளை நன்கு விரிவடைந்து ஆழ்ந்து சுவாசிக்க உதவும். ஆனால் கழுத்து பிடிப்பு உள்ளவர்கள் இந்த மச்சாசனத்தை செய்தல் கூடாது. ஹலாசனம். முதலில் மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்தபடி 2 கால்களையும் ஒன்று சேர்த்து 90 டிகிரி மேலே உயர்த்தவும். 2 உள்ளங்கைகளையும் விரிப்பில் அழுத்தி வைக்க வேண்டும். தலைக்கு மேல் கால்களை கொண்டு சென்று முதுகை வளைத்து பாதத்தை தலைக்கு பின்புறம் தரையில் வைக்க முயற்சி செய்யவும். 5 இயல்பான மூச்சுவிடும் நேரம் இருந்து பின்பு ஆரம்ப நிலைக்கு வரவும். ஹலாசனத்தின் நன்மைகள். வயிற்று பகுதிகள் அழுத்தப்படுவதால் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஊக்கம் பெறுகின்றன. நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் ஊக்கம் பெற்று இயக்கம் சீரடைகிறது. சர்வாங்காசனத்தில் கிடைக்கும் நன்மைகள் அனைத்தும் இதிலும் கிடைக்கும். ஆனால் இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், கழுத்து பிடிப்பு உள்ளவர்கள் ஹலாசனத்தை தவிர்க்கவும். சுப்த வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை பக்கவாட்டில் வைத்து அதன் உதவியோடு உடலை பின்னோக்கி சாய்த்து தலை, முதுகு ஆகியவை தரையில் படியுமாறு வைத்துக் கொள்ளவும். கைகள் 2ஐயும் உடம்போடு சேர்த்து தொடையின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இயல்பாக மூச்சை இழுத்து விடலாம். 30 முதல் 40 வினாடிகள் வரை இந்த நிலையில் இருந்துவிட்டு பிறகு கைகளை ஊன்றி மெதுவாக நிமிர்ந்து வஜ்ராசனத்திற்கு வந்து முடித்துக் கொள்ளலாம். சுப்த வஜ்ராசனத்தினால் ஏற்படும் நன்மைகள். மலச்சிக்கல் நீங்குகிறது. வயிற்றிலுள்ள உறுப்புகள் மேம்படுகின்றன. இடுப்பு தசைகள் உறுதி பெறுகின்றன. ஆனால் இதை இதய கோளாறு உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். மக்கராசனம். முதலில் கவிழ்ந்து படுத்துக் கொள்ள வேண்டும். 2 கால்களுக்கு இடையில் 1 அடி இடைவெளி விட்டு குதிகால்கள் உள்பக்கமாகவும் விரல் பகுதிகள் வெளிப்பக்கமாகவும் இருக்கும்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். கைகள் 2ஐயும் முகத்திற்கு முன்பாக கொண்டு வந்து இடக்கை மீது வல உள்ளங்கை இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இடத்தாடை கைகளின் மேல் இருக்குமாறு கண்களை மூடி படுத்துக் கொள்ளவும். உடலையும்
மனத்தையும் தளர்த்திக் கொண்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பின் பழைய நிலைக்கு வரவும். மக்கராசனத்தின் நன்மைகள்: உடல் உறுப்புகளை தளர்த்துவதற்கும் மனதை அமைதிப்படுத்தவும் பயன்படுகிறது. மன அழுத்தம், தூக்கமின்மையை போக்க வல்லது. இதய பலவீனம், இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஓய்வை தருகிறது. புஜங்காசனம்: கவிழ்ந்து படுத்த நிலையில் கால்கள் சேர்ந்து இருக்க வேண்டும். கைகளை மடக்கி உள்ளங்கைகளை மார்புக்கு அருகில் இரு புறத்திலும் வைத்துக் கொள்ளவும். மூச்சை இழுத்துக்கொண்டே தலை, கழுத்து, மார்பு பகுதியை தொப்புள் வரை மேலே உயர்த்தி பின்னோக்கி வளைக்க வேண்டும். அடிவயிறு தரையில் பதிந்து இருக்க வேண்டும். மூச்சை வெளியே விட்டு 5 இயல்பான மூச்சு நேரம் இருந்து ஆரம்ப நிலைக்கு திரும்ப வேண்டும். புஜங்காசனத்தின் நன்மைகள்: முதுகு எலும்பை பின்னோக்கி வளைப்பதால் கூன் ஏற்படாமல் தடுக்கிறது. முதுகு வலி நீங்குகிறது. நுரையீரல் மார்பு பகுதிகளின் பலவீனத்தை போக்குகிறது. ஆனால் ஹெர்னியா உள்ளவர்கள் புஜங்காசனத்தை தவிர்க்க வேண்டும். சலபாசனம். முதலில் கவிழ்ந்து படுத்துக் கொள்ள வேண்டும். தாடையை தரையில் படும்படி வைத்துக்கொண்டு 2 கைகளையும் உடம்போடு ஒட்டி தரையில் வைத்துக் கொள்ளவும். பெருவிரலை உள் வைத்து விரல்களை மடக்கி ஆதி முத்திரையில் கைகளை தொடைக்கு அடியில் வைத்து மூச்சை இழுத்துக்கொண்டே முழங்கால்கள் மடங்காமல் 2 கால்களையும் முடிந்தவரை மேலே உயர்த்தவும். மூச்சை அடக்கி அந்த நிலையில் சிறிது நேரம் இருக்கவும். பிறகு மூச்சை விட்டபடி முதல் நிலைக்கு வரவும். சலபாசனத்தின் நன்மைகள்: கல்லீரல், கணையம், சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகள் வலிமையடைகின்றன. சிறுநீரகம் நன்கு செயல்படுகிறது. இடுப்பு தசைகள் வலுவடைகின்றன. கணையம் நன்கு செயல்படுகிறது. ஆனால் கர்ப்பமான பெண்கள், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஹெர்னியா உள்ளவர்கள் இந்த சலபாசனத்தை தவிர்த்தல் வேண்டும். நவுகாசனம். முதலில் கவிழ்ந்து படுத்துக் கொள்ள வேண்டும். கைகளை நேராக நீட்டி உள்ளங்கை தரையில் படும்படி வைக்கவும். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளையும் கால்களையும் முட்டி மடங்காமல் ஒரே நேரத்தில் மேல் நோக்கி உயர்த்தவும். 5 இயல்பான மூச்சுகள் செய்த பின்பு முதல் நிலைக்கு வரவும். நவுகாசனத்தினால் ஏற்படும் நன்மைகள்: நரம்பு தளர்ச்சியை இது போக்கும். வயிற்று பகுதியின் உள்ளுறுப்புகள் இதனால் பலம் பெறுகின்றன. அஜீரணத்தை இது போக்குகின்றது. ஆனால் ஹெர்னியா உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். தனுராசனம். முதலில் கவிழ்ந்து படுத்துக் கொள்ள வேண்டும். 2 கால்களையும் முதுகை நோக்கி பின்னால் மடிக்க வேண்டும். கைகளை முதுகுக்கு பின்னால் கொண்டு சென்று கணுக்கால்களை பிடிக்க வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே தலை, மார்பு, தொடை மற்றும் கால் பகுதிகளை ஒரு சேர உயர்த்தி உடலை வில் போல் வளைக்கவும். மூச்சை வெளிவிடவும். இந்த நிலையில் 5 இயல்பான மூச்சு நேரம் இருந்து முன்னிலைக்கு வரவும். தனுராசனத்தினால் ஏற்படும் நன்மைகள்: முதுகெலும்பின் இறுக்கம் தளர்த்தப்பட்டு வளையும் தன்மை ஏற்படுகிறது. கூன் முதுகு சரி செய்யப்படுகிறது. பெண்களுக்கு
மாதவிடாய் கோளாறுகள் சீராகின்றன. வயிற்றின் உள்ளுறுப்புகள் பலம் பெறுகின்றன. ஆனால் ஹெர்னியா, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த தனுராசனத்தை தவிர்க்கவும். சக்கராசனம். முதலில் மல்லாந்து படுத்துக்கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்தபடி கால்களை மடக்கி பாதங்களை புட்டத்தின் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரு முழங்கைகளையும் மடித்து உள்ளங்கை காதுகளுக்கு அருகில் உள்நோக்கி தரையில் படுமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளையும் கால்களையும் தரையில் நன்றாக ஊன்றி மூச்சை வெளியில் விட்டபடி உடலை மேலே தூக்கவும். இயல்பான 5 மூச்சுகள் விட்ட பின்பு மெதுவாக முன்னிலைக்கு வரவும். சக்கராசனத்தின் நன்மைகள். கூன் முதுகு நிமிர்ந்து முதுமை வராமல் தடுக்கும். முதுகு எலும்புகளை பலப்படுத்துவதுடன் புத்துணர்ச்சியை அளிக்கிறது. மார்பு மற்றும் சிறுநீரக பகுதிகளில் இயக்கம் சீராகிறது. ஆனால் உயர் இரத்த அழுத்தம், முள்ளெலும்பு நகர்ந்தவர்கள், கழுத்து பிடிப்புள்ளவர்கள் சக்கராசனத்தை தவிர்க்க வேண்டும். அர்த்தபவன முக்தாசனம். முதலில் விரிப்பின் மீது மல்லாந்து படுத்துக் கொள்ளவும். கைகளை உடலோடு சேர்த்து நீட்டியபடியே வைத்துக் கொள்ள வேண்டும். வலது முழங்காலை மடித்து இரு கை விரல்களை கோர்த்த வண்ணம் முழங்காலை இழுத்து பிடித்து கால் தொடை வயிற்றில் படியும் வண்ணம் பிடிக்க வேண்டும். அதோடு தலையையும் முன்னோக்கி வளைத்து மூக்கு முழங்காலை தொடும் வகையில் வைத்துக் கொள்ளவும். காலை மடக்கி வயிற்றோடு இறுக்கி வைக்கும்போது மூச்சை வெளியேற்றவும். இடது கால் நீட்டியபடியே தரையில் படிந்திருக்க வேண்டும். இந்நிலையில் 5 அல்லது 6 வினாடிகள் வைத்திருந்து பிறகு கைகளை அவிழ்த்து காலை நீட்டவும். பின்பு கால்களை மாற்றி செய்யவும். பவன முக்தாசனம். முதலில் மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும். 2 முழங்கால்களை மடக்கி உடலோடு ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டு 2 கால்களையும் கைகளால் இறுக்கமாக கட்டிக்கொள்ளவும். மூச்சை விட்டுக்கொண்டே தலையையும் மார்பையும் உயர்த்தி முகவாய்க்கட்டை முழங்கால்களை தொடும்படி செய்ய வேண்டும். இந்த நிலையில் இருந்து 5 மூச்சுகள் விட்ட பின்பு முன்பு இருந்த நிலைக்கு வரவும். பவன முக்தாசனத்தின் நன்மைகள். வயிற்று பகுதி, நுரையீரல் பகுதிகள் நன்கு சுருங்கி விரிகின்றன. உள்ளுறுப்புகள் பலம் பெறுகின்றன. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும். குடல் இறக்கம் வராமல் தடுக்கிறது. வாயு தொல்லை அகன்று ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. மலச்சிக்கல் அகலும். சவாசனம் எனும் சாந்தி ஆசனம். முதலில் மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும். கால்களுக்கு இடையே 2 அடி இடைவெளி இருக்க வேண்டும். கால் விரல்கள் வெளிநோக்கி இருக்க வேண்டும். கைகள் இரண்டையும் 45 டிகிரியில் வைக்கவும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும். கண்களை மூடி இயல்பான மூச்சை கவனிக்கவும். கால்களில் இருந்து தலை வரை ஒவ்வொரு பகுதியாக தளர்த்தி வரவும். சவாசனத்தினால் ஏற்படும் நன்மைகள். உடலும் மனமும் பூரண ஓய்வு பெறுகின்றன. உடல் களைப்பு நீங்குகிறது. உடலின் செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. உறக்கம் வராதவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். பிராணாயாமம். நாடி சுத்தி. பத்மாசனம் அல்லது வஜ்ராசனத்தில் முதலில் அமரவும். இடக்கையை சின்முத்திரையுடன் இடம் முழங்காலில் வைத்துக் கொள்ளவும். வலக்கையை நாசிகா முத்திரையில் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் மடக்கி இருக்குமாறு வைக்கவும்.
வலது கை கட்டை விரலை மூக்கின் வலது பக்கம் வைத்து அடைத்துக் கொள்ளவும். மூக்கின் இடது பக்கத்தின் வழியாக காற்றை சீராக இழுக்கவும். பிறகு மூக்கின் இடது பக்கத்தை மோதிர விரலால் அடைத்துக்கொண்டு மூக்கின் வலது பக்கத்தின் வழியாக காற்றை சீராக வெளிவிடவும். பிறகு அதே வழியாக காற்றை இழுத்து மூக்கின் இடது பக்கத்தின் வழியாக வெளிவிடவும். இது ஒரு சுற்றாகும். உள்மூச்சும் வெளிமூச்சும் சம நேரத்திற்கு இருக்குமாறு பயிற்சி செய்ய வேண்டும். இதே போன்று 5 to 20 சுற்றுகள் வரை செய்யலாம். விடியற்காலையும் மாலையும் இந்த பயிற்சிக்கு உகந்த நேரங்களாகும். நாடி சுத்தியினால் ஏற்படும் நன்மைகள். உடல் மற்றும் மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. நாடி சுத்தியாவதால் தியானம் செய்ய ஏற்றதாகிறது. நாடிகள் தூய்மையடையும் போது உடல் லேசாகிறது. கண்கள் ஒளி பெறுகின்றன. ஜீரண சக்தி அதிகரிக்கின்றது. உஜ்ஜயி உஷ் என்ற ஒலியுடன் பிராணாயாமம். முதலில் தியான ஆசனத்தில் அமரவும். மூச்சை முழுவதும் வெளியிடவும். பிறகு மூக்கின் 2 துவாரங்கள் வழியாக மெல்ல மூச்சை உள்ளிழுக்கவும். உள்வரும் காற்றை மேல்வாய் அன்னத்தால் உணர்ந்து வரவும். கிளாட்டிஸ் பாதி மூடி உஸ் என்ற ஒலி தொண்டையில் உண்டாகும். கழுத்தை முன்புறம் வளைத்து ஜலந்தர பந்தா செய்யவும். சிறிது நேரம் கழித்து தலைப்பகுதியை தளர்த்தி மூச்சை வெளிவிடவும். இது ஒரு சுற்றாகும். இதுபோன்று 10 சுற்றுகள் செய்யவும். இதனால் ஏற்படும் நன்மைகள்: தைராய்டு சுரப்பியை தூண்டுகிறது. மூச்சுக்காற்று மண்டலம் சீராகிறது. சிட்டாலி மூக்கு நாக்கு பிராணாயாமம். முதலில் தியான ஆசனத்தில் அமரவும். கைகள் இரண்டையும் சின்முத்திரையில் முழங்கால் மேல் வைக்கவும். நாக்கின் ஒரு பகுதி வெளியே நீட்டி நீள வாக்கில் மடித்து நீண்ட குறுகலான குழாய் போன்று செய்யவும். மூச்சை உள்ளிழுத்து உட்புறத்தை ஈரக்காற்று குளிர வைப்பதை கவனிக்கவும். பிறகு நாக்கை உள்ளிழுத்து வாயை மூட வேண்டும். ஜலந்திர பந்தா 5 வினாடி செய்த பிறகு மூக்கின் 2 துவாரங்கள் வழியாக மூச்சை வெளியிட வேண்டும். 2 துவாரங்களிலும் சூடான காற்று வெளியேறுவதை கவனிக்கவும். இதே போன்று 5 முதல் 20 சுற்றுகள் வரை செய்யவும். இதனால் ஏற்படும் நன்மைகள்: இது உடலை குளிர்ச்சியாக்குகிறது, தாகத்தை போக்குகிறது, பித்த நீர் சுரப்பியை கட்டுப்படுத்துகிறது. சித்காரி நாக்கை கீழ் வளைத்து செய்யும் பிராணாயாமம். முதலில் தியான ஆசனத்தில் அமரவும். வாயை சிறிது திறந்து நாக்கின் நுனியை முன் வரிசை கீழ் பற்களை தொடுமாறு மடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். காற்றை வாயினால் உள்ளே இழுக்க வேண்டும். என்ற சத்தம் உண்டாகும். ஜலந்திர பந்தா செய்த பின்பு காற்றை மூக்கின் 2 துவாரங்கள் வழியாக வெளியிட வேண்டும். 5 முதல் 20 சுற்றுகள் வரை செய்யவும். இதனால் ஏற்படும் நன்மைகள்: உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது, பசி, தாகம், சோம்பலை போக்குகிறது. கபாலபதி பத்மாசனம் அல்லது வஜ்ராசனத்தில் அமரவும். மூலபந்தம் செய்து கொள்ளவும். மூக்கின் 2 துவாரங்கள் வழியாக மூச்சை சாதாரணமாக உள்ளே இழுக்க வேண்டும். மூச்சை வெளியே விடுதல் மிக வேகமாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும். மூச்சை வெளியிடும்போது மணிப்புரகம், சுவாதிஷ்டானம் மற்றும் மூலாதார சக்கரத்தில் தேவையான அளவு வேகத்தை கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது வயிற்று பகுதியானது மேல் நோக்கி வேகமாக செல்லும். இந்த பிராணாயாமத்தை தினமும் 5 to 10 நிமிடங்கள் வரை செய்யலாம். இதனால் ஏற்படும் நன்மைகள்: நுரையீரல், மூச்சுக் குழாய்கள் சுத்தப்படுத்தப்படுகின்றன.
மூச்சு தொந்தரவு, ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீங்குகின்றன. மூளையில் உள்ள உயிரணுக்களை ஊக்குவிக்கின்றது. நரம்பு மண்டலம் உறுதிப்படுகிறது. சின் முத்திரை அல்லது ஞான முத்திரை. கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் நுனிகள் இரண்டும் தொட்டுக்கொண்டு இருத்தல் வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த இது உதவுகிறது. மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. தலைவலி, தூக்கமின்மை, கவலை, கோபம் ஆகியவற்றை இது போக்குகிறது. வாயு முத்திரை. ஆள்காட்டி விரலை கட்டை விரலின் அடிப்பகுதியில் வைத்து கட்டை விரலால் சிறிது அழுத்தம் கொடுக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். வாயு சம்பந்தமான நோய்களை போக்குகிறது. இரத்த ஓட்டம் சீராக இயங்குகிறது. சூன்ய முத்திரை. நடுவிரலை கட்டை விரலின் அடிப்பகுதியில் வைத்து கட்டை விரலால் அழுத்த வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். காது கேளாமை, நீர் வடிதல், காது வலி, காது அடைத்தல் போன்றவைகளை இது சரி செய்கிறது. எலும்புகளின் தளர்ச்சி மற்றும் இதய நோய் தடுக்கப்படும். தசைகள் வலுவடைகின்றன. கழுத்து மற்றும் தைராய்டு நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம். பிருத்திவி முத்திரை. பெருவிரல் மற்றும் மோதிர விரலின் நுனிப்பாகம் தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். உடல் மற்றும் மூளை செல்களை ஊக்குவிக்கிறது. சூரிய முத்திரை. மோதிர விரலை கட்டை விரலின் அடிபாகத்தில் வைத்து மெதுவாக அழுத்த வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இது சரி செய்கிறது. உடலில் வெப்பத்தை அதிகப்படுத்தி ஜீரண சக்திக்கு உதவுகிறது. வருண முத்திரை. சுண்டு விரலின் நுனியை கட்டை விரலின் நுனி தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். தோல் சம்பந்தமான நோய்களை குணமாக்குகிறது. தோல் வறட்சி, முகப்பருக்கள் வராமல் தடுக்கப்படுகின்றன. பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் இரண்டையும் மடக்கி கட்டை விரலின் நுனியை தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். கண் கோளாறுகளை நீக்கி ஒளியை அதிகரிக்க செய்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது. அபான முத்திரை. மோதிர விரல், நடுவிரல் இரண்டையும் மடக்கி கட்டை விரலின் நுனியை தொட்டுக்கொண்டிருக்குமாறு வைக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். மலச்சிக்கல், மூலநோய் மற்றும் வாயு தொல்லையை போக்குகிறது. உடலில் தேவையற்ற பொருட்களை வெளியேற்றுகிறது. அபான வாயு முத்திரை. மோதிர விரல், நடுவிரல் இரண்டும் கட்டை விரல் நுனியை தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். ஆள்காட்டி விரல் கட்டை விரலின் அடிபாகத்தை தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும். சுண்டு விரல் நேராக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள். இதய நோயை சரி செய்கிறது. இரத்த ஓட்ட மண்டலம் சீராகிறது. லிங்க முத்திரை. இரண்டு கைகளையும் சேர்த்து பிடித்துக்கொண்டு இடது கை கட்டை விரலை மட்டும் நிமிர்த்தி வைத்துக் கொள்ளவும். இதனால் ஏற்படும் நன்மைகள். உடலில் உள்ள அதிகமான சூட்டை சமப்படுத்துகிறது. கபத்தை அகற்றுகிறது. ஜலதோஷம், ஆஸ்துமா பிரச்சனையை சரி செய்கிறது. வறட்டு இருமல், நீர்க்கட்டு பிரச்சனையையும் சரி செய்கிறது. ஆதி முத்திரை. கட்டை விரலை உள்ளங்கை நோக்கி மடித்து மற்ற 4 விரல்களால் மூடி வைத்துக் கொள்ளவும். இதனால் ஏற்படும் நன்மைகள். உயிரோட்டம் மேம்பட்டு முறைப்படுத்தப்படுகிறது. பந்தம். பந்தங்கள் என்பவை மூச்சை அடக்கும் கும்பக பயிற்சியின் போது போடப்படும் பாதுகாப்பு பூட்டுகளாகும். பந்தங்களும் முத்திரைகளும் ஹடயோகத்தில்
உயர்நிலை யோக பயிற்சிகள் ஆகும். இவை உணர்ச்சிகளை பண்படுத்தவும் மனதை அமைதிப்படுத்தவும் பயன்படுகின்றன. ஜலந்தர பந்தம். முதலில் தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். கைகள் இரண்டையும் முழங்கால்களின் மீது மடித்து வைத்துக் கொள்ளவும். மூக்கின் இரு துவாரங்களின் வழியாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். தலையை குனிந்து தாடையை நெஞ்சின் மீது வைத்து மூச்சை வெளியே விடாமல் 5 வினாடி கட்டவும். பார்வை புருவ மத்தியில் இருக்க வேண்டும். உடலை தளர்த்தி தலையை நேராக தூக்கி மூச்சை மூக்கின் வழியே வெளியே விடவும். இதனால் ஏற்படும் நன்மைகள்: குரல் இனிமையாகும். கழுத்து சுருக்கப்படுவதால் இட பிங்கள நாடிகளில் சுருக்கம் ஏற்பட்டு பிராணனானது குண்டலினியின் இருப்பிடமான சுழு முனைக்கு திரும்புகிறது. ஒட்டியான பந்தம். நேராக நின்று கால்களுக்கு இடையே ஓரடி இடைவெளி விட்டுக்கொண்டு முன்னோக்கி சிறிதளவு குனிந்து உள்ளங்கைகளை முழங்கால் மீது வைத்துக் கொள்ளவும். மூச்சுக்காற்றை வெளியேற்றி வயிற்றின் தசைகளை தளர விடவும். நெஞ்சு பகுதியை சிறிதளவு மேல் நோக்கி விரியச் செய்யவும். வயிற்று பகுதியை பின்னோக்கி தள்ள முயற்சி செய்யவும். இதன் மூலம் வயிற்று பகுதி உள்நோக்கி செல்லும். அந்நிலையில் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்கவும். பிறகு மூச்சை மூக்கின் வழியாக உள்ளே இழுக்கவும். சமநிலைக்கு வந்து சிறிது ஓய்விற்கு பின் மீண்டும் செய்யவும். ஆரம்ப காலத்தில் இந்த பயிற்சியை 3 முறை செய்யவும். அதன் பிறகு எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும். இதனால் ஏற்படும் நன்மைகள்: வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களையும் ஜீரண உறுப்புகளில் வரும் நோய்களையும் இது சரி செய்கிறது. மணிப்பூரக சக்கரத்தை இது தூய்மைப்படுத்த உதவுகிறது. மூலபந்தம். பத்மாசனம் அல்லது வஜ்ராசனத்தில் அமரவும். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து ஜலந்தர செய்யவும். ஆசன வாயை சுருக்கி உள் இழுக்கவும். பிறகு மூச்சை வெளியே விடவும். அப்பொழுது மூலபந்தத்தையும் விட்டுவிடவும். இதனால் ஏற்படும் நன்மைகள்: குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்கிறது. மலச்சிக்கலை நீக்கி மூலவியாதியை போக்குகிறது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க உதவுகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து யோகமும் மனித மாண்பும் என்ற பட்டயம், பட்டம் போன்ற படிப்புகளை சொல்லிக் கொடுக்கிறோம். அக்கல்வியில் முதல் பகுதியாக யோகாசனம், பிராணாயாமம், பந்தங்கள், முத்திரைகள் போன்றவைகளை முறையாக கற்றுத்தருகிறோம். இப்பயிற்சிகளை பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நன்கு பயின்று பின்பு தினசரி வாழ்க்கையில் இப்பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நல்ல உடல்நலத்தோடு மகிழ்ச்சியாக வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் உலகினர் உய்த்திட சேவை தொடரும். உலக சமுதாய சேவா சங்கம் உலகினர் உய்திட சேவை தொடரும்.